அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இப்போ எம்ஏ ஹைதர் குரூப் டிவிஎஸ் நசாய் உம்ரா சர்வீஸில் ஜியாரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ ஜபல் ரஹ்மா அரஃபா மைதானத்தில் பெருவழியில் நாங்கள் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹாஜிகள் எல்லாமே அரஃபாவுடைய அந்த செய்திகளை கேட்டறிந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலவ் கானு பல்லியோ அன்னி ஆயா என்பதாக சொன்னார்களோ, என்னிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் இங்கே வந்திருக்க ஒரு 49 ஹாஜிகளும் ஹாஜியானிகளும் இன்ஷா அல்லாஹ் ஒரு தாவாவாக இஸ்லாமிய அழைப்பாளராக இன்ஷா அல்லாஹ் மாற போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஊருக்கு போனோடனே குவைத்துக்கு போனோடனே அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு தினமும் ஒவ்வொரு ஆளை சந்தித்து நண்பர்களை சந்தித்து ஒவ்வொரு குர்ஆனுடைய பிரதியை இன்ஷா அல்லாஹ் வழங்குவாங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம முன்னாடி எங்கே போனோம்? ஜபல் சௌர், ஜபல் நூர் இல்லைண்ணே, ஜபல் சௌர். என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க இருக்கு. पहले में जाने का जबल सौर, आप ये निकल में किधर या अरफा, वो नाम का बोल रहे அரஃபா, ஜபல் அரஃபா, ஜபல் ரஹ்மா, ரெண்டு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர்? ஜபல் அரஃபா, ஜபல் ரஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரஃபா அப்படின்னு பேர் வர காரணம் என்ன, பேர் வர காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது, இந்த அரஃபாங்கிற வார்த்தை அரஃப என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவர் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒருவரை தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ன செய்வாங்க, அரஃபா என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, பல நாட்களுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்கன்னு, சொர்க்கத்திற்கு சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக வெளியேற்றப்பட்டு இந்த இடத்த தான் என்ன செஞ்சாங்க, சந்தித்தாங்க. இந்த சந்தித்ததின் காரணமாக ஒருத்தர் தெரிந்து கொண்டதின் காரணமாக அரஃபான்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அரஃபாவு ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜியின் போது என்னென்ன கிரிகைகளை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் படித்து கொடுத்த இடம், தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். ஓகேங்களா? எப்படி ஹஜ்ஜில் என்னென்ன கிரிகைகள் செய்கிறது, எங்கெங்கே தங்கணும், எப்படி தபு செய்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எல்லாம் என்ன செஞ்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இந்த இடத்துல தான் என்ன செஞ்சான், அறிவித்து கொடுத்தான். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல பல நாட்டு மக்கள் இந்தியாவிலேருந்து வர்றாங்க, இலங்கையிலேருந்து வர்றாங்க, அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றாங்க, ஓமன்லேருந்து வர்றாங்க, துபாயிலேருந்து வர்றாங்க. இப்படி பலதரட்ட மக்கள் ஒவ்வொருவரை தெரிந்து கொள்வதன் காரணமாக என்ன சொல்கிறாங்க, அரஃபா என்பதாக சொல்கிறார்கள். அப்போ இந்த அரஃபாவுடைய பேர் காரணம் இதுதான். அரஃபாவுடைய பேர் காரணம் இதுதான். இந்த அரஃபா மைதானத்தை பற்றி பெரிய ஒரு நமக்கு வரலாறு இருக்குது, பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அரஃபா மைதானத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா. நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர்றீங்க, தவாப் செஞ்சிட்டீங்க, என்ன செஞ்சிட்டீங்க, தவாப் செஞ்சிட்டீங்க, சயி செஞ்சிட்டீங்க, அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் அரஃபாவில் தங்கலை. அப்போ தங்கலாட்டி அவங்களுக்கு ஹஜ்ஜே கிடையாது. அதனால தான் ஹஜ்ஜுடைய காலங்களில் என்ன செய்வாங்க, முடியாமல் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் என்ன செய்வாங்க, வண்டியில் தள்ளிட்டு இங்கே என்ன செஞ்சுருவாங்க, ஃபஜ்ருக்கு கூட்டிகிட்டு அசர் வரை இங்கே எல்லா ஸ்பெஷலிட்டியும் கொடுத்து திரும்ப என்ன செய்வாங்க, அவங்கவுங்க இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அசர் வரை இங்கே தங்கணும். இங்கே தான் 2 வக்து என்ன செய்வாங்க, லொஹரையும் அசரையும் சுருக்கி அந்த மஸ்ஜித் நிம்ரா சொன்னோம்ல, அங்கே தொழுவாங்க. கிடைக்கக்கூடிய எப்படி நம்ம மக்காமி இப்ராஹிம் அந்த கிடைக்கக்கூடிய இடங்களை காபாவில் தொழுகிறோம், அதேமாதிரி இங்கே என்ன செய்வாங்க, தொழுதுக்குருவாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ஹாஜிகள் என்ன செய்வாங்க, இங்கே வருவாங்க. பூரா பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளை நிறமாக இருக்கும், கஃபன் துணி மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தா எப்படி இருக்கும், கஃபன் துணி பார்க்கும்போது எப்படி போட்டு தான் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அப்படி பூரா என்னதான் வெள்ளையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிறைந்ததாக இருக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜு அல் அரஃபா அப்படின்ட்டு? அந்த காலங்களில் குறைஷியுடைய காலகட்டங்களில் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஹத்துல் ஹரம்னு அப்படி ஒரு இடம் இருக்குது, ஹரத்துடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது. நாம் உம்முல் குரா யூனிவர்சிட்டி பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி தான் ஹரத்துடைய எல்லை இருக்குது. அது வரையும் தான் ஹரத்துடைய எல்லை. அந்த ஹரத்துடைய எல்லா வரையும் அப்போ உள்ள செல்வந்தர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இங்கெல்லாம் நாங்கள் எதுக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கே என்ன பண்ணாங்க,
இங்கே வந்து தங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரை இங்கே தான் என்ன செய்யப்பட்டது, நிகழ்த்தப்பட்டது. தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹாஜிமார்களை இங்கே கூட்டிகிட்டு வர்ற சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவர்களோட புடைசூழ வந்து என்ன செஞ்சாங்க, ஹஜ் செய்து விட்டு இந்த அரஃபாவிலே என்ன செய்கிறாங்க, தங்களுடைய அந்த ஒட்டகையின் மீது அமர்ந்து கஸ்வாவின் மீது அமர்ந்து என்ன செய்யறாங்க, உரை நிகழ்த்துக்கிறாங்க. உரை நிகழ்த்த போகும்போது இங்கே பல விஷயங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பன் உயர்ந்தவன் அல்ல, ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன் தாழ்ந்தவன் அல்ல, அதுபோன்று ஒரு அரபியை விட ஒரு அரபி அல்லாதவன் அரபி உயர்ந்தவன் அல்ல, அல்லது அரபியை விட அரபியை அல்லாதவன் உயர்ந்தவன் அல்ல. இப்படி இந்த பாகுபாட்டை முழுசாக என்ன செய்கிறாங்க, உடைக்கிறாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தான் வட்டியை என்ன செஞ்சாங்க, முழுமையாக தடை செஞ்சாங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க. சகோதரிங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், எதை செஞ்சாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், உங்கள் குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும். எடுத்தோனையும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அடுத்தவங்க முதுகாக என்ன செய்யக்கூடாது, சொரியக்கூடாது. அப்படிங்கிறத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கே சொல்லித்தர்றாங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் என்ன செய்கின்றேன், நான் ஆரம்பிக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு என்னுடைய சிறிது இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விட்டு அந்த வட்டியுடைய அந்த வட்டி எல்லாத்தையும் கழித்து விட்டு அசல் தொகையை கொடுத்தால் மட்டும் போதும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு நல்ல காரியமும் எந்த ஒரு விஷயமும் நம்மிடத்திலிருந்து தான் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். செய்தியை காது பார்க்கல கேட்டுட்டு போகிறது முக்கியம் அல்ல, இந்த செய்தி என்ன நமக்கு சொல்ல வருகிறதா முக்கியம். அடுத்தது நபிகள் பெருமானார் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே வந்துட்டேன், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இங்கே இருக்காங்க, நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் அறித்து விட்டேன், அதற்கு நான் என்ன செய்கின்றேன், இங்கு சாட்சி பகிர்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க, வலவுகான பல்லியோ அன்னி ஆயா, என்கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. ஒரு சிறு செய்தி தெரிஞ்சாலும் கூட என்ன செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, எத்தி வையுங்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு பரப்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சூழ்நிலை சஹாபாக்கள் அங்காங்கே தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, பயணிக்க ஆரம்பித்து உலகம் முழுக்க அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புனாங்க. இன்றைக்கி இத்தனை பேர் நிற்கிறீங்க, எத்தனை பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற நண்பர்களிடத்தில் உங்களோட வேலை செய்யக்கூடிய மக்களிடத்தில் சொல்லியிருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம், நல்லா கை தூக்குங்க. 5 ரியால் தந்தது தான் கை தூக்குவீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தை பற்றி என்ன செய்யணும், என்ன இந்த விஷயம், இந்த இடம் உணர்த்தக்கூடிய எண்ணம் என்ன, பல்லியோ அன்னி வலவுக்கான ஆயா, என்னிடத்துலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் போய் சொல்லுங்கள். அப்போ பெறப்பட்ட சஹாபாக்களின் காரணமாகத்தான் இன்றைக்கி காஜாவாகிய நானும் அல்லது சகோதரர்களாகிய நீங்களும் சகோதரர்களும் இந்த அரஃபாவில் என்ன செய்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். மாற்று மத சகோதரர்கிட்ட நீங்கள் சகோதரிகிட்ட பழகினாலும் சரி, அச்சம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் அவங்களை பேச போகும்போது இஸ்லாத்தை தௌஹீதை பற்றி என்ன செய்யுங்க, தாராளமாக என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அவங்கள மதமாற்றம் நான் உங்களை சொல்லலை, இஸ்லாத்தை பற்றி என்ன, நாளைக்கு உங்களை அல்லாஹ்விடத்தில் வந்து என்ன செஞ்சு சாட்சி பயின்றக்கூடாது, நான் இவரோடு இன்னாரோடு பழகினேன், இன்னாரோடு நான் பழகினேன், என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லித்தரல. அப்போ அல்லாஹ் யாரை பிடிப்பான், பிடிப்பான், நியாஸ் பாயை பிடிப்பான். அவரோட பழகுன நீ என்ன செய்யற, இஸ்லாத்தை பற்றி சொல்லலையே. அவர் என்ன சொல்ல, அல்லாட்ட யா அல்லா நான் நியாஸோட ரொம்ப நேரம் பழகினேன், பல வருஷம் கிடக்குனா பழகினேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த குர்ஆனை பற்றி எனக்கு இல்லையே, சொல்லி இருந்தாருன்னா நான் படிச்சிருந்து உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பேனே அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு, அங்கே சொல்லிடுவார். அங்கே இந்த சகோதரி யாராச்சும் ஒரு சகோதரி ராணிங்கிற சகோதரியில் பழகுறாங்க, பழக போகும்போது என்கிட்ட நல்லா பேசுவாங்க, எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க, தீபாவளிக்குன்னா இவங்க பண்ணுறதை கொடுப்பாங்க, ரம்ஜானுக்குன்னா இவங்க பிரியாணியை கொடுப்பாங்க, பொங்கலுக்குன்னா நாங்கள் பொங்கலை கரும்பு வாங்கி சாப்பிடுவோம், எங்கள் பக்ரீத்துனா கிடா வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு வார்த்தை இந்த சகோதரி சொல்லலையே அப்படிங்கிற செய்தியை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாத்தை நீங்கள் என்ன செய்யணும், வலவுக்கான பல்லியோ அன்னி ஆயா, ஒரு விஷயம் என்று தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, எத்தி வைங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு தாயியாக மாறணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு தாயியாக மாறணும். ஒவ்வொரு பெண்மணிகளும் ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் இன்றைக்கி குவைத்தில் நல்ல வாய்ப்பு, எத்தனையோ மாற்றுமத சகோதரர் உங்களோட பழகுறாங்க,
எத்தனையோ மாற்றுமர சகோதரிகள் உங்களோட பழகுறாங்க. என்ன செய்யலாம்? தாராளமாக எடுத்து கொடுத்து குர்ஆனை நீங்கள் தமிழில் படியுங்கள் என்று ஒரு தர்ஜுமா நீங்கள் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஒரு கால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால், யா அல்லாஹ் நான் அரஃபா மைதானத்துக்கு சென்றேன், அரஃபாவை பற்றி தெரிந்து கொண்டேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லியோ அன்னி வலவுக்கான ஆயா என்பதாக சொன்னார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டேன். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் நேரடியாக நான் பழகி கொண்டிருந்த மாற்றுமத சகோதரர்களுக்கு நான் குர்ஆனை வாங்கி கொடுத்தேன். இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்தேன். யா அல்லாஹ் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இவருடைய பேர குழந்தைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தொழுகையும் நல்ல அமல்களும் செய்யக்கூடிய இன்னைக்கு வீரியம் யார் இருக்கா மார்க்கத்தில் தெரியுமா? அவங்க தான் இருக்காங்க. நம்ம இல்லவே இல்லை, நம்ம ஜீரோ. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதீங்க? கை தூக்குங்க. ஃபஜ்ருக்கு ஏன் தொழுகல? எங்க வந்திருக்கீங்க? நீங்க எங்க வந்திருக்கீங்க? மக்காவுக்கு வந்திருக்கீங்க. மக்காவுக்கு வந்து ஃபஜ்ர் தொழாமல் இருக்கீங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம முதல்ல சொன்ன பொழுது நம்ம கிட்ட இருந்து தான் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். சகோதரி, விளையாட்டுக்கு நான் சொல்லலை, சிரிப்பதற்கான நான் சொல்லலை. நான் ஒரு கவலையான, நீங்கள் ஒரு 40 பேர் வந்திருக்கீங்கன்னா இந்த 40 பேரும் ஒரு புடம் போட்ட தங்கங்களாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளோட வந்திருக்கீங்க. அந்த குழந்தைகள் என்ன செய்யணும்? புடம் போட்ட, புரிஞ்சுங்களா? அப்படி ஒரு கவலையின் அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழிய வேற வந்து நோக்கம் இல்லை. உங்களை குறை சொல்வது எனக்கு என்ன கிடையாது, நோக்கமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட 1000 குறை இருக்குது, என்கிட்ட 1000 பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். அதுக்கு நான் உங்களை என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் எத்தி நீங்கள் அதை செய்து விட்டால் எனக்கு மறுமையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி சொர்க்கத்திற்கு போய்விட மாட்டேனா என்ற ஏக்கம் தான் தவிர வேறு ஒன்றுமே எனக்கு செய்யாது, கிடையாது என்பதை நீங்கள் என்ன செய்யக்கொள்ள வேண்டும். சில நேரங்களை கடுமையாக பேசினாலும் அதை நீங்கள் வேண்டும் என் அருமைக்குரிய சகோதர சகோதரிகளை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னொரு விஷயத்தை இங்கே சொன்னாங்க, இதற்கு பின்னால் ஹஜ்ஜு செய்ய வருவேனா மாட்டேனா என்பதை ஒரு விஷயத்தை சொல்லி காமிச்சாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பின்னால் நான் வருவேனா மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது. இதற்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பின்னால் தான் மரணித்ததாக என்ன செய்யப்படுது? சில காலங்களுக்கு பின்னால் மரணித்ததாக நமக்கு என்ன செய்யப்படுது? வரலாறு நமக்கு என்ன சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த அரஃபாவுடைய வந்ததுடைய நோக்கம், இந்த செய்தி 3 செய்தி இருக்குது. எத்தனை செய்தி இருக்குது? 3 செய்தி இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணம். எப்படி 1 லட்சம் சஹாபாக்கள் ஆங்காங்கே உங்களை குடும்பத்தை விட்டுலாம் நான் போச்சதில்லை, உங்கள் குழந்தைய விட்டுட்டுலாம் நீங்கள் போச்சதில்லை, உங்கள் வீட்டை விட்டுட்டுலாம் போச்சதில்லை, உங்கள் பொருளாதாரத்தை இழந்துட்டுலாம் அவங்க போச்சதில்லை. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை வச்சு உங்கள் குடும்பத்தோடு இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக நீங்கள் என்ன செய்யுங்க? மாறுங்க. இன்றைக்கி யூடியூப்பில் என்னென்னமோ விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அதே யூடியூப்பில் என்ன இருக்குது? இஸ்லாமிய அழைப்பு பணி எப்படி செய்யக்கூடிய விஷயங்களும் என்ன செய்யுது இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள், கற்றுக்கங்க. மார்க்கத்தை நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பும் யூடியூப்பில் என்ன செய்யுது இருக்குது. அதே நேரத்தில் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பயனை என்ன செய்யுங்க? கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? உங்களை வழி எடுக்கக்கூடியவருடைய பயனை எடுத்து என்ன செஞ்சிடாதீங்க? கேட்டுறாதீங்க. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வான். இந்த இடத்துல வந்துட்டீங்க, இந்த இடத்துல என்னத்தை எடுத்து செல்ல போகிறீங்க? ஒரு அழைப்பு, ஈமானி தக்வாமி சென்று ஒரு அழைப்பு பணியாளராக நீங்கள் என்ன செய்யணும்? மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய உரை இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. குரூப் பேர் என்ன தெரியுமில்ல?